தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவிற்கு அடுத்தபடியாக அங்கீகாரம் பெற்ற மூன்றாவது பெரிய கட்சி தேமுதிக தான் என விஜயபிரபாகரன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று அவர் பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். சீமானனை அவருக்கு சின்னம் கிடைக்கலன்னு ஒரு இதுல சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தேமுதிக அங்கீகாரம் இல்ல, முரசு சின்னத்தை கொடுக்கணும்னு அண்ணனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அண்ணனுக்கு ஒரே ஒரு பிரபாகரன் சொன்னா கேட்பாருன்னு தெரியும். இந்த பிரபாகரன் சொல்றேன், கேட்டுக்கோங்க. தேமுதிக அதிமுக திமுக அடுத்து தேமுதிக மட்டும்தான் தமிழ்நாட்டில் அங்கீகாரம் உள்ள கட்சி. முரசு சின்னம் நீங்க கேட்டாலே நாங்க கொடுக்கணும்னு நினைச்சாலுமே தேர்தல் ஆணையம் கொடுக்காது. ஏன்னா தேமுதிக அங்கீகாரம் பெற்ற சின்னம் முரசு சின்னம். அது தேமுதிகான சொந்தம். நீங்க மற்ற கட்சி கிட்ட கேட்காது உங்க பிரச்சனை. ஆனா தேமுதிக பத்தி பேசுனீங்கன்னா அது திருப்பி சொல்ல வேண்டியது எங்க கடமை. அது மக்களுக்கும் தெரியணும். தேமுதிக அங்கீகாரம் இல்லாத கட்சி இல்ல. 2024 பாராளுமன்ற தேர்தலில் எலெக்ஷன் கமிஷன் அதிகாரப்பூர்வமா ரெகக்னைஸ் பார்ட்டின்னு திமுக அதிமுக அடுத்து தேமுதிகவும் அழைச்சி பேசியிருக்காங்க. அதனால 10 வருஷம் நம்ம தோல்வியை கண்டிச்சாலும் இன்னைக்கும் இந்த தேர்தலையும் தேமுதிக அங்கீகாரம் உள்ள கட்சி தான் தேமுதிக. முரசு தேமுதிகவுக்கும் கேப்டனுக்கும் கேப்டன் விசுவாசிகளுக்கும் அது சொத்து. அது அவங்களோட சொத்து. அது யாருக்குமே என்னைக்குமே அது பறிக்க முடியாது.